கருணாநிதி வந்து அன்னைக்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டா இல்லை தாக்கப்பட்டா இல்லை சிறைபிடிக்கப்பட்டா கடிதம் எழுதுவார். வேதாந்தியத்தில் வந்து பாண்டியன், செல்லப்பன், ஜெயக்குமார்னு அடுத்தடுத்து 2010 காலகட்டத்தில் 3 மீனவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அந்த படுகொலைக்கு எதிராக பேசிதான் அண்ணன் சீமான் வந்து சிறைக்கு போனாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மீனவர்களுக்காக பேசி சிறைக்கு போனாங்க. அன்னைக்கு கருணாநிதி வந்து கடிதம் தான் எழுதுவார். அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவங்களும் கடிதம் தான் எழுதுவாங்க. அப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவரும் கடிதம். அதுக்கும் பிறகு ஸ்டாலின் அவரும் கடிதம். இடையில கொஞ்ச நாள் ஓபிஎஸ் அவரும் கடிதம். எல்லாரும் கடிதம் எழுதுவாங்க. அதோட செய்தி கடந்து போயிடும். அதுக்கு பிறகு ஏதாவது முன்னகர்வு இருக்குமா அப்படின்னா, முன்னேற்றம் இருக்குமான்னா இது இருக்கு. யாரும் வந்து தடாலடியா மீனவர்களுக்காக இறங்கி சண்டை செய்தது கிடையாது. சண்டை செய்யறதுதான் வீதியில் இறங்கி சண்டை போடுறது இல்லை. மாறாக ஒரு ஜனநாயக போராட்டம், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து போராட்டம். அந்த போராட்டத்தை எந்த முதலும் செய்யல. கருணாநிதி தொடங்கி விஜய் வரைக்கும் எல்லோரும் சொல்லி வச்ச மாதிரி கடிதம் எழுதி விட்டு அதோடு கடத்தி விட்டுருவாங்க. இப்ப தாவேக்காவோட ஆட்சியிலையும் மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க. குறைந்தபட்சமா இலங்கை அரசு கண்டனம், இல்ல வந்து தமிழ்நாடு அரசு சகித்துக் கொள்ளாது அப்படிங்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கை எதுவும் கிடையாது. வழக்கம் போல கடிதம் எழுதிட்டு முடிச்சுக்கிட்டாப்புல.